வேலூர் கோட்டைக்குள் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயில். இங்கு சிவன் ஜலகண்டேஸ்வரராகவும் அம்பாள் அகிலாண்டேஸ்வரியாகவும் அருள் பாலிக்கின்றனர். முக்கிய தகவல்கள். அமைவிடம் வேலூர் கோட்டை, வேலூர், தமிழ்நாடு. தெய்வங்கள் ஜலகண்டேஸ்வரர், சிவன், அகிலாண்டேஸ்வரி அம்பாள். சிறப்பு: இது ஒரு புராதன கோயில் மற்றும் வேலூர் கோட்டையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். அதன் கட்டிடக்கலை மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது. பூஜை நேரங்கள் பொதுவாக காலை 7 மணி முதல் 1 மணி வரை மற்றும் மாலை 3 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். மாற்றங்கள் இருக்கலாம். கோயில் அமைப்பு தெற்கு நோக்கியுள்ள 7 நிலைகளைக் கொண்ட ராஜகோபுரம் அமைந்துள்ளது. அந்த கோபுரம் பிரம்மாண்டமாகவும் பிரமாதமாகவும் அமைந்துள்ளது. அதன் கம்பீரத்தை ரசித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தால் வலது புறத்தில் கல்யாண மண்டபமும் உள்ளது. கல்யாண மண்டபத் தூண்கள் மற்றும் கோயிலின் மற்ற தூண்களில் கண்ணை கவரும் ஆன்மீக சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் வெளிப்பிரகாரத்திலும் உள்பிரகாரத்திலும் கோயில் சுவர்களை ஒட்டி 6 அடி அகலத்திற்கு அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட தூணை கொண்டு கட்டப்பட்ட மண்டபம் முழு நீளத்திற்கும் அமைந்துள்ளது. கோயிலின் வடமேற்கில் வசந்த மண்டபத்தையும் அதையொட்டி கிணற்றையும், வடகிழக்கில் வெளிப்பிரகார யாகசாலையும், அடுத்து தென்கிழக்கில் உற்சவ மண்டபத்தையும் காணலாம். உள்ளே நுழையும் போது வலம்பூய் விநாயகர் அமர்ந்திருப்பதைக் காணலாம். வலம்பூய் விநாயகரை தாசித்து மேலே சென்றால் கோயிலின் நிர்வாக அலுவலகம் உள்ளது. இதனைத் தொடர்ந்து உட்பிரகார மடப்பள்ளி உள்ளது. அடுத்து 63 நாயன்மார்கள், பிள்ளையார், சப்தகன்னியர், வீரபத்ரர் ஆகியோர் உள்ளனர். 2 பிரகாரங்களை வலம் வந்து 3ஆம் பிரகாரமான மகாதேவர் சன்னதிக்கு நுழையும்போது நடராஜர் சன்னதி உள்ளது. நடராஜர் சன்னதியிலிருந்து விரிஞ்சிபுரம் அருள்மிகு வழித்துணைநாதர் மார்க்கபந்தீஸ்வரர் கோயில் வளாகம், அருள்தரும் மரகதவல்லி அம்மையார் சன்னதிக்கும் இடையே சுரங்கப்பாறை உள்ளதாக செவிவழி செய்தி ஒன்று உள்ளது. சோமாஸ்கந்தர், வள்ளி தேவசேனா உற்சவமூர்த்திகளைக் கண்டு தாசித்து மேலும் சென்றால் மிக கம்பீரமாகவும் நெடிதுயர்ந்தும் துவாரபாலகர்கள் நின்ற திருக்கோலத்தைக் காணலாம். இவர்களை கடந்தால் ஜலகண்டேஸ்வர லிங்கத் திருமேனியாக இருப்பதைக் காணலாம். கோயிலின் கிணற்றின் அருகே கங்காபாலாரி ஈஸ்வரனும் அதன் அருகே காலபைரவரும், அடுத்து நவக்கிரக சன்னதியும் சனீஸ்வரனும் நந்திதேவரும் உள்ளனர். அடுத்து கொடிமண்டபமும் உள்ளது. தொடர்ந்து விநாயகர், வெங்கடேசப் பெருமாள், வள்ளி தேவசேனாவுடன் சுப்பிரமணியர், மாதேஸ்வரி, வைஷ்ணவி, துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி, காலபைரவர், சனீஸ்வரர், 63 நாயன்மார்கள், நடராஜர், சிவகாமி, அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், பிரம்மா, விஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி, விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, லிங்கோத்பவர் ஆகியோர் உள்ளனர். இறைவன், இறைவி, மூலவர் சன்னதியின் முன்பாக கொடிமரம் மற்றும் பலிபீடம் ஆகியவை காணப்படுகின்றன. அருகில் நந்திதேவர் உள்ளார். இங்குள்ள மூலவர் ஸ்வரகண்டேஸ்வரர் என்றும் ஜலகண்டேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இங்குள்ள இறைவி அகிலாண்டேஸ்வரி என்றழைக்கப்படுகிறார். அம்மன் சன்னதி சுவர்களில் விநாயகர், மாதேஸ்வாயி, வைஷ்ணவி, பிராஹி, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வ விக்கிரகங்கள் எழிலோடு பதிக்கப்பட்டுள்ளன. அம்பாள் சன்னதியின் இருபுறமும் கம்பீரமாக துவாரபாலகியர் உள்ளனர். அம்பாள் சன்னதியின் எதிரே 1989ஆம் ஆண்டு மயிலை குருஜி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட நவசக்தி ஜோதி என்னும் நந்தாவிளக்குகள் உள்ளன. அம்மன் சன்னதியைச் சுற்றி கோடி தீபம் என்ற இலக்கை நோக்கி தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. கல்வெட்டுச் செய்திகள் பின்வருவனவற்றை தெரிவிக்கின்றன. ஜலகண்டேஸ்வரர் அந்நாளில் ஜ்வரகண்டேஸ்வரர் என்றழைக்கப்பட்டுள்ளார். ஜ்வரகண்டேஸ்வரர் என்றால் துரத்தை அளிக்கும் ஈசன் எனப் பொருள். ஜ்வரகண்டேஸ்வரர் என்பது பின்னாளில் மருவி ஜலகண்டேஸ்வரர் என மாறியது. இக்கோயிலுக்கு அரப்பாக்கம், முருக்கோயி, சித்தோயி, அரும்பரட்டி, சதுப்போயி, அரம்பரப்பி, சத்துவாச்சாரி, பெருமுகை, சேக்கனூர், சமங்கிநெல்லூர் ஆகிய 9 கிராமங்களை சின்னபொம்மு நாயக்கர் விஜயநகர பேரரசுவிடம் மானியமாகப் பெற்றுத் தந்துள்ளார். இவை அனைத்தும் வேலூருக்கு அருகிலேயே உள்ளன. கோயிலின் முதல் கோபுர நுழைவாயிலின் 2வது நிலையில் வலது தூணில் மேற்கு புறம் 2 புடைப்புச் சிற்பங்கள் உள்ளன. அவற்றில் உயர்ந்து காணப்படுவது சதாசிவ தேவமகாராயர் மன்னராவார். அருகிலுள்ள சிறிய உருவம் சின்ன பொம்முநாயக்கர் ஆவார்.
இவை இரண்டும் இக்கோயிலை கட்டிய பொம்முரெட்டி திம்மிரெட்டி என பரம்பரையாக கூறி வருகின்றனர். இது தவறான தகவல் ஆகும். உச்சுவருடன் கூடிய உள்கோட்டைப் பகுதியும் வென்றுமண் கொண்ட சம்புவராயர் காலத்தில் கட்டப்பட்டதாக அறிஞர்கள் கருதுகின்றனர். பிந்து விஜயநகரப் பேரரசரான சதாசிவ தேவமகாராயரால் பொ.உ.தூவன் வீரிடு பொ.உ. சம்பத் திருக்கோயிலில் மதில் சுவர்கள், இராஜகோபுரம், கல்யாண மண்டபம் முதலான விவைவுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக. இத்திருப்பணி நடக்கும் சமயத்தில் சின்ன பொம்மு நாயக்கர் என்னும் பெயருடைய தளபதி அவற்றை மேற்பார்வை செய்து வந்துள்ளார். அருள்மிகு ஜலகண்டேச சிவபெருமானை அனுதினம் நினை மனமே அல்லல்லகலுமே. திருவருள் கூடும் நல்ல திறம் சேருமே. தீமைகள் யாவுமே தொலைந்திடுமே. கோட்டை